அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம பாட்டி காலத்து பொரி ஜூஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெல்லம், ஒரு எலுமிச்சை பழம், கொஞ்சம் இஞ்சி, பொரி. இதை வச்சு தான் இந்த மண் சட்டியில் வந்து நம்ம பொரி ஜூஸ் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜூஸும் நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சிட்டோம், இஞ்சி நசுக்கி வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஜூஸ் செஞ்சுக்கலாம். வெல்லம் வந்து மேலோட்டமாக இருத்து ஊற்றிக்கலாம். வெல்லத்தில் வந்து அடியில் மண் இருக்கும். வெல்லம் ஊற்றிட்டோம். இப்போ வந்து நசுக்கி வச்சுக்கிற இஞ்சினுடைய சாறை பிழிஞ்சு அதில் விட்டுக்கலாம். எலுமிச்சை பழமும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பொரியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பொரி நல்லா ஊறட்டும். பொரி ஜூஸ் வந்து பொரி நல்லா ஊறி பொரி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் செஞ்ச பொரி ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது வந்து நம்ம பாட்டி காலத்தில் நிறைய பேர் இதுதான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த ஜூஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம பாட்டி காலத்து பொரி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரி ஜூஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த காலத்து பசங்க வந்து பொரியும் வெல்லமுமே சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஜூஸை செஞ்சு கொடுங்க.